ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா இது வெல்கம் டு அவர் சேனல்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வீடியோ போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளாக சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் டபுள் கலரில் எடுத்திருக்கேன். டபுள் கலர் எடுத்திங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்ட்டுக்கு அழகாக தெரியும். அந்த டாப் இருக்கு இல்லையா, டாப்போட துணியும் பேண்ட்டோட துணி வந்து க்ரீன் கலர், அந்த மாதிரி கான்ட்ராஸ்டில் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் அகலத்துக்கு நல்லா நீளமாக எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 2 கிளாத்து. இப்போ நம்ம வந்து இந்த நாட்டெல்லாம் வைக்கிறப்போ சிங்கிளாக வச்சு டபுளாக மடித்து அடிப்போம் இல்லையா, திருப்போம்ல, அதே மாதிரி இதை வந்து டபுள் துணியாக வச்சு இந்த பக்கம் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? 1.5 இன்ச்சுங்கிறது நார்மலானது. நீங்கள் அதுக்கு கம்மியாக வச்சுட்டு திருப்பி இது பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப சன்னமாக வரும். ரொம்ப சன்னமாக வர்றப்போ டிசைன் வந்து அவ்வளோ அழகாக தெரியாது. 1.5 இன்ச்சுங்கிறப்போ நார்மலாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நாட் அடிப்போம் இல்லையா, எப்போ போல் அதே மாதிரி தான், சேம். கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரி நாட் அடிச்சுக்கிறோம். அந்த மாதிரி டபுள் ஷேடு அடிக்கிறோம். முன்னாடி ஒரு கலர் பின்னாடி ஒரு கலர்னு சொல்லிட்டு கான்ட்ராஸ்ட் இருந்ததுன்னா செம்ம சூப்பராக இருக்கும். சிங்கிள் கலர்னால் உங்களுக்கு எடுப்பாக தெரியாது. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே உல்ட்டா பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு கிராஸ் பீஸ் தான் வேணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நேர் பீஸ் இருந்தாலே ஓகே தான். ஏன்னா நம்ம சென்டராக டிசைன் வைக்கிறப்ப கிராஸ் பீஸ்னால் இழுத்துக்கிட்டு இருக்கோம். சென்டராக வர்றப்போ நார்மல் பீஸ்னால் உங்களுக்கு அழகாக வரும். ஓகே, இந்த மாதிரி இதை திருப்பிக்கலாம். அவ்வளோதான். இது நீங்கள் வேணும்னா அயன் கூட பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா அழுத்தி வரலன்னா இப்போ நான் அப்படியே மிஷின்லேயே வச்சு அழுத்திக்கிறேன். நீங்கள் ஒரு அயன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அழகாக வரும். இப்போ இந்த கார்னர் மட்டும் கட் பண்ணிவிட்டு நேர் பண்ணிக்கலாம் கிளாத்தை. நம்ம வந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு ஒரே மாதிரி எவ்வளோ பீஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வெட்டிக்கலாம். இப்போ நான் 2.5 இன்ச்சுக்கு அளவுக்கு எடுத்துக்கிறேன். 2.5 இன்ச்சுங்கிறது நார்மல் சைஸு. இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு ஸ்லீவுக்கு தான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 2 இதுக்கு 2 டைப் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஃபுல்லாக வெட்டி எடுத்துக்கலாம். மீதியன்னா இன்னொரு ஸ்லீவுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டோம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்லீவ் லெங்க் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் அளந்து பார்த்துக்கிட்டு மறுபடியும் வேணும்னாலும் மறுபடியும் ஸ்டிச் பண்ணி இதே மாதிரி திருப்பி இது பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ இதை 2ஆக மடித்து பாதி பேப்பர் போதும், ஃபுல் பேப்பர் தேவையில்லை. இதையும் வெட்டி எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சு அதாவது ஒன்று மேலே ஒன்றும் வரக்கூடாது, கேப்பும் இருக்கக்கூடாது. 1 by 1 லைனாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஒன் சைடு இப்போ ஒரு சைடில் எல்லாமே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். லைனாக 1 by 1 வச்சு கேப் இல்லாமல், அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இன்னும் நிறைய மாடல் இருக்குது இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன்ஸ் எல்லாம். அதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்படி எல்லாத்தையும் 1 by 1 நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு லெங்க் வேணுமோ ஸ்லீவில் ஹாஃப் அளவுக்கும் வைக்கலாம், ஃபுல்லாகவும் வைக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கண்ணா, எனக்கு இந்த அளவுக்கு வேணும், அதனால் ஃபுல்லாக வச்சுட்டோமா. இப்போது கரெக்டாக ஆப்போசிட் சைடில் கரெக்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். அந்த பேப்பருக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கிறப்ப நமக்கு ஸ்டிச்சும் நேராக வரும். பாருங்கள், கரெக்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் இத்தினோண்டு கம்மியாக தான் வரும். ஏன்னா நம்ம திருப்பி தைக்கிறப்போ கொஞ்சம் துணி இழுத்து நிற்கும். இப்போ இப்படி திருப்பி உல்ட்டா சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதே நேர் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். அவ்வளோதான். கான்ட்ராஸ்ட்டுக்கு பாதி இந்த கலர் தெரியும், பாதி இந்த கலர் தெரியுமா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் பட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் இதே டைப்பை வந்து நெக்குக்கும் வைக்கலாம். அதாவது செஸ்ட் லைன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் வச்சு ஸ்டிச் அதாவது துணி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிங்கனாலும் அழகாக இருக்கும். இப்போ ஸ்லீவுங்கிறதுனால நம்ம லைனிங் இல்லாமல் இந்த இது மட்டும் இருக்கிறப்போ கொஞ்சம் அந்த கேப்பில் எல்லாம் ஸ்கின் தெரியும். அதனால் ஸ்லீவுங்கிறதுனால உங்களுக்கு அசிங்கமாக இருக்காது. பட் செஸ்ட் லைனில் வர்றப்போ நீங்கள் அடியில் லைனிங்கோட கிளாத்தோடு வச்சு தைக்கிறப்போ டிசைன் மட்டும் தெரியும், அழகாகவும் இருக்கும். இப்போ ஓகே, இதையும் ட்ரிம் பண்ணிடலாம். நான் சொன்னல கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் இருக்கு இல்லையா, நார்மல் ஸ்லீவ், நான் நார்மலாக 8 இன்ச்சு ஸ்லீவ் தான் வெட்டியிருக்கேன். இது லைனிங்கு. இதை சென்டர் மார்க் பண்ணிவிட்டு
இது ஒரிஜினல் துணி. இது சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஃபுல் அந்த 8 இன்ச்சுக்கும் இதை ஃபுல்லாக வைக்க போகிறேன். அதே மாதிரி நம்மளோட குர்த்தியோட கிளாத் இது. இதையும் சென்டராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு பக்கம் கிளாத்தோடது, இன்னொன்று அடியில் லைனிங் இப்படி வச்சு இது பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பிசுறு தெரியாது, அழகாக நீட்டாக வரும். பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி தேய்ங்க. இந்த மாதிரி வச்சு அடியில் லைனிங், மேலே வந்து உல்ட்டா பண்ண கிளாத்து, குர்த்தி கிளாத்து இந்த மாதிரி வச்சு சென்டராக வந்து அந்த டிசைன் போர்ஷன் வரும். இது வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ திருப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிசுறும் தெரியாது, அழகாக நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த சைடும் அதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்கும் இல்லையா, அதையே இப்படி வச்சு இந்த குர்த்தி மெட்டீரியலை இப்படி வச்சு அடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்ப ரொம்ப யூனிக்காக தெரிகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. அழுத்தி எடுத்துகிட்டு மேல் தையல் ஒன்று போட்டுக்கலாம். இது பாருங்கள், சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல பீடு கூட நீங்கள் தைச்சிக்கலாம், அழகாக இருக்கும். பட் நான் அது ஸ்டிச் பண்ணலை, அவ்வளோதான். அப்படியே விட்டுட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ ட்ரிம் பண்ணிவிட்டு மேல் தையல் ஒன்று போட்டுக்கலாம். உள் பக்கம் இப்படி தான் இருக்கும், எந்த இடத்துலையும் உங்களுக்கு பிசுறே தெரியாது, அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. இப்போ இதுக்கு மேலே அடியில் ஒரு மேல் தையல் போட்டுக்கலாமா. இந்த இடத்துல நீங்கள் வந்து லேஸ் கூட வைக்கிறதுனால வச்சுக்கலாம், அழகாக பைப்பிங்கோ லேஸோ அந்த மாதிரியும் மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். பட் எனக்கு இந்த குர்த்தி மெட்டீரியலை வந்து கொஞ்சம் கசகசன்னு இருக்கிறதுனால லேஸ் வச்சா ஒன்றும் அவ்வளோவா எடுப்பாக தெரியாதுன்ட்டு நான் விட்டுட்டேன். நீங்கள் ப்ளைன் மெட்டீரியலாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு லேஸ் கூட வச்சுக்கலாம், அழகாகவும் இருக்கும். இப்போ இந்த பக்கமும் மேல் தையல் ஒன்று போட்டுக்கலாம். நல்லா இழுத்து வச்சு அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ கீழே மடிச்சு அடிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் நான் மடிச்சு அடிச்சுக்குவேன். அவ்வளோதான். சூப்பராக இருக்கா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் இன்னும் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.